அது மட்டும் இல்லாமல் இவர் தன்னைத்தானே பிராமணர் என்று சொல்லிக் கொள்வதால் நம்ம இந்தியாவோட பிரதமரை சூத்திரன் என்று சொல்லும் வல்லமை கொண்டவர். அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனோட வளர்ச்சியை பற்றியும் அன்றாடம் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறாள். இந்த ஜிஎஸ்டி, நீட்டு இதெல்லாம் எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கன்னு கொண்டு வரதுலாம் இவரோட பங்கு ரொம்ப அதிகமானது. இந்த நாட்டினுடைய சாலையை எந்த ரேட்டுக்கு போடணும், எந்த அளவுக்கு போடணும், எப்படி போடணும் அப்படின்னு தீர்மானிக்கிற இடத்துல இவர் தான் இருக்காரு. இது வஞ்ச புகழ்ச்சின்னெல்லாம் நினச்சிக்காதீங்க, இது புகழ்ச்சி வஞ்சம். ஆல்ரெடி வந்துக்கிட்டு இருந்த அந்த பத்திரிக்கையை அதோட சர்க்குலேஷன்லேருந்து ஒரு 2 அதிகப்படுத்த முடியாமல் உட்காந்துட்டு இருக்கிற இந்த ஆள் இவர் தான் இந்தியாவே தீர்மானிக்கிற இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காராமா. பொதுவாக விற்கிறவரும் வாங்குறவரும் பேசுகிறாங்க, அதுக்கு இடையில நிற்கிறவங்கள என்ன சொல்லுவாங்க? புரோக்கர் பையன் அப்படித்தானே சொல்லுவாங்க. புரோக்கர் கூட ஏதாவது வேலை செய்வார். நீங்களே யோசிச்சு சிரிச்சுக்கங்க. இப்போ இந்த